ஸோ பித்தப்பையில கல் கால் பிளாடர் ஸ்டோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள்ல ரொம்ப காமனாக இருக்கக்கூடியது. கர்ப்ப காலத்தில் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ நம்ம ஏதாவது ஃபேட் ஃபுட் சாப்பிடும்போது அது கண்ட்ராக்ட் பண்ணும். அதாவது பித்தத்தை கீழே தள்ள பார்க்கும்போது அந்த ஸ்டோன் அடைப்பு ஏற்படுத்துச்சு அப்படின்னா வலது பக்கம் வயிறில் மேல் வயிறில் வலி ஏற்படுறது. அதே பித்தக்கல் கொஞ்சம் தவறி கீழே பித்த குழாயில அடைப்பு ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் காமாலை. 5ல் ஒருத்தங்க 20% பேங்க்ரைடைட்டிஸ் வரவங்க பாக்கி எல்லா உறுப்புகளும் பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்டோன்ஸ் மட்டும் எடுக்க மாட்டோம், கால் பிளாடரை ரிமூவ் பண்ணுவோம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் எடுத்தா திருப்பி 100% ஸ்டோன்ஸ் உருவாகும். கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் காசஸ் ஃபார் கால் ஸ்டோன்ஸ். நன்னலம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சந்தோஷ் ஆனந்த், அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணக்கூடிய குடல், கல்லீரல், கணையம், நுண்துளை அறுவை சிகிச்சை நிபுணர். ஸோ பித்தப்பையில கல் கால் பிளாடர் ஸ்டோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள்ல ரொம்ப காமனாக இருக்கக்கூடியது. கர்ப்ப காலத்தில் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ சிம்டம்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்தப்பையோட ஃபங்க்ஷன் உருவாகிற பித்தத்தை சேகரிச்சுட்டு தேவையானப்ப சுரக்கிறது. எப்போ தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேட்டி ஃபுட் அதிகமாக தேவைப்படும் போது அதுக்கான அவசியம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நம்ம ஏதாவது ஃபேட் ஃபுட் சாப்பிடும்போது அது கண்ட்ராக்ட் பண்ணும். அதாவது பித்தத்தை கீழே தள்ள பார்க்கும்போது அந்த ஸ்டோன் அடைப்பு ஏற்படுத்துச்சு அப்படின்னா வலது பக்கம் வயிறில் மேல் வயிறில் வலி ஏற்படுறது. ஸோ அந்த வலி பின்னாடி முதுகுல கூட ஸ்ப்ரெட் ஆகலாம். சம்டைம்ஸ் இந்த வலி தானா சரியாயிடும் கொஞ்ச நேரத்தில், சாப்பிட்றது கொஞ்ச நேரம் கழிச்சு. பட் அது சரியாகலை, போய் ஊசி போடணுங்கிற அவசியம் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பித்தப்பை கண்டினியூஸாக பிளாக் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அது இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது ஜுரம், பல்ஸ் ரேட் அதிகமாகிறது, ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆனால் இமீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணுவாங்க சிச்சுவேஷன் கூட போகலாம். இது பித்தப்பையில பித்தக்கல் ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகள். அதே பித்தக்கல் கொஞ்சம் தவறி கீழே பித்த குழாயில அடைப்பு ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் காமாலை. கல்லீரல உருவாகிற பித்தம் குடல்ல சேர்ற வழியில ஒரு அடைப்பு ஏற்படுத்துது இந்த கல் அப்படிங்கும்போது மஞ்சள் காமாலை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் கீழே பார்த்தீங்கன்னா கணையத்தோட குழாயும் பித்த குழாயும் ரெண்டும் சேர்ந்து தான் குடல்ல போய் சேரும். சரிங்களா? ஸோ அந்த இடத்துல ஏதாவது அடைப்பு ஏற்படுத்தா கணையமும் வீக்கம் ஏற்படும். பேங்க்ரியாடைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜாண்டிஸும் வரதுக்கான வாய்ப்புகள். இந்த பேங்க்ரியாடைட்டிஸ் வயிறில் ரொம்ப அதிகமான வலி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 5ல் ஒருத்தங்க 20% பேங்க்ரியாடைட்டிஸ் வரவங்க பாக்கி எல்லா உறுப்புகளும் பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கிட்னிலேருந்து, ஹார்ட்லேருந்து, லங்ஸ்லேருந்து, நர்வஸ் சிஸ்டம், மூளை வரைக்கும் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வலி வருது, ரெகுலராக வந்துட்டு இருக்கு, கால் ஸ்டோனால தான் அப்படிங்கிறது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்லையோ இல்லை எம்ஆர்ஐ ஸ்கேன்ல கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா லாப்ரோஸ்கோபி மூலமா சின்ன ஹோல்ஸ் மூலம் உள்ளார போயிட்டு கால் பிளாடரை ரிமூவ் பண்றது தான் அதுக்கான ட்ரீட்மெண்ட். ஸ்டோன்ஸ் மட்டும் எடுக்க மாட்டோம், கால் பிளாடரை ரிமூவ் பண்ணுவோம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் எடுத்தா திருப்பி 100% ஸ்டோன்ஸ் உருவாகும். கால் பிளாடரோட ஃபங்க்ஷன், அதோட வேலை பார்த்தீங்கன்னா கல் உருவாகாம பார்த்துக்கிறதும் அதோட வேலை தான். எப்போ கல் உருவாயிடுச்சோ அது சரியா வேலை செய்யலன்னு அர்த்தம். ஸோ வேலை செய்யாத உறுப்புகள் எடுக்கிறதுனால நம்ம டைஜஷன்ல, செரிமானத்துல எந்த பாதிப்பும் வராது. ஒருவேளை ஸ்டோன் கீழே போய் பித்த பை இல்லாம பித்த குழாயிலையும் அடைப்பு ஏற்படுத்துது அப்படின்னா எண்டோஸ்கோபி மூலமா அந்த கல்லை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு கால் பிளாடரும் ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வரலாம். கால் பிளாடர் ஸ்டோன்ஸ், பித்தப்பை கல் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன ஃபுட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் காசஸ் ஃபார் கால் ஸ்டோன்ஸ். ஸோ கொழுப்புச்சத்து அதிகமாக இல்லாதது, வறுத்த ஐட்டம் அதிகமாக இல்லாதது, ரொம்ப அதிகமான நான்வெஜ் இல்லை நான்வெஜ் மட்டுமே, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுக்காம வெறும் நான்வெஜ் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு, பிளஸ் செடென்டரி லைஃப் ஸ்டைல், எக்ஸசைஸே இல்லை, பிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக உருவாகும். கொலஸ்ட்ரால் அதிகமாக உருவாகுனா பித்தப்பையில கல்லும் உருவாகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் குட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அலாங் வித் நான் வெஜிடேரியன் அண்ட் குட் பிசிக்கல் ஆக்டிவிட்டி இது இருந்தால் கண்டிப்பாக கால் ஸ்டோன்ஸை அவாய்ட் பண்ணலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்க. சப்சிக்வெண்ட்டாக அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் அதுக்கு சம்மந்தமான கிளாரிஃபிகேஷன்ஸோட உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்யூ.